விருச்சிகம் விருச்சிகம். பாத்தீங்க விருச்சிகமும் நிறைய இழப்புகள் சந்திச்சாங்க. ம். 2024ல அவங்களுக்கு ஒரு இழப்புகள், குழப்பமான ஒரு சூழ்நிலை, தடங்கல்கள் கிட்ட வந்து தடங்கலாகக்கூடிய அமைப்பு எல்லாம் குடுத்தாரு அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்னும் கேட்டீங்கன்னா, குரு பார்வை இருந்தும் பிரயோஜனம் இல்லாம தான் போயிடுச்சு அவங்களுக்கு. ம். விருச்சிகத்துக்கும் குரு பார்வை வந்து. ஏன் அப்டின்னா, குரு வந்துட்டு ஏன் இப்ப 2024 சேலம் இருட்டு வீட்ல மாட்டிக்கிட்டாரு. ரிஷபம் வந்துட்டு அவருக்கு இருட்டு வீடு. ஓகே. ஸோ, அதனால அவரால வந்துட்டு முழுமையான பலன குடுக்க முடியாம போயிடுச்சு. ம். ஸோ, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில இழப்புகள், பொருளாதார இழப்பு, குடும்பத்தில கொஞ்சம் குழப்பங்கள், ம். ஓகே. மத்த விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள வந்துட்டு விருச்சிகமும் சந்திச்சாங்க. ஓகே. ஆனா விருச்சிகத்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கும் ஒண்ணும் ப்ராப்ளம்லாம் கிடையாது ப்ராப்ளம். உங்களுக்கு. கொஞ்சம் சனீஸ்வரருக்கு மட்டும் எப்பயுமே காலைல எழுந்த உடனே விருச்சிக ராசினர் மூஞ்சி அலம்புன உடனே காக்காக்கு எதனா வச்சுடுங்க. ஓகே. ஸோ இந்த டைம் நீங்க பண்றது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு சனியால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்வ வந்துட்டு உங்களுக்கு குடுக்கும். ஸோ ஓகே. விருச்சிகம் வந்துட்டு 24, 23 விட 25 வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையில வந்துட்டு கூட்டிட்டு போவார். உங்களுக்கு 24ல வந்துட்டு குரு குடுக்காத பலன 25ல கண்டிப்பாக குடுப்பார். ஓகே. ஆனா சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஓகே. கண்டிப்பாக விருச்சிக ராசி எல்லா நேயருமே ம். சனீஸ்வர ஸ்தலத்துக்கு ஏதோ ஒரு ஸ்தலம் அவங்களால பக்கத்துல இருக்க ஸ்தலத்துக்கு கூட ரெகுலரா போயிட்டு இருந்தாங்கனாலே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்ற தடை வந்துட்டு விலகிரும். விலகிரும்.